ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 3லேருந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ அவங்கள பற்றின ஒரு டேட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா முற்றிலும் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மகளிர் குலத்திலகர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அவர்கள் தான். சரிங்களா, மகளிர் குலத்திலகர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆண்கள் மட்டுமே படிக்கும் புதுக்கோட்டை கல்லூரியில் பயின்ற முதல் பெண் யாருன்னா அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான். சரிங்களா, எந்த கல்லூரினா புதுக்கோட்டை கல்லூரியில். அடுத்தது, 1912ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னா அதுவும் முத்துலட்சுமி அம்மையார் தான். சரிங்களா, எப்போம்னா 1912 சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து பாருங்க, 1926 சென்னை சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி. சரிங்களா, சென்னை சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். 1921 வந்து நீதி கட்சி வந்து பெண்களுக்கும் வாக்குரிமை அளிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் 1926 வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணியாக இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது, ஆண்களைப் போலவே மகளிருக்கும் வாக்குரிமையும் சொத்துரிமையும் அளிக்க வேண்டும் என்று கூறினார். சரிங்களா, ஆண்களுக்கு வந்து வாக்குரிமை சொத்துரிமை இருக்குது, அதே போல பெண்களுக்கும் அந்த ஒரு வாக்குரிமையும் சொத்துரிமை இருக்கணும் அப்படின்ட்டு முத்துலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததாக பாருங்க, அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவர். சரிங்களா, அகில இந்திய மன்றத்தின் முதல் தலைவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். அதே மாதிரி சென்னை நகராட்சியின் முதல் அதிகாரியும் தேர்வு செய்யப்பட்டார். சரிங்களா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவர், சென்னை நகராட்சியின் முதல் அதிகாரியமும் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்தது, சென்னை அடையாற்றில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். சரிங்களா, புற்றுநோய் மருத்துவமனை எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னையில் உள்ள அடையாற்றில் தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது, லண்டனில் இருந்து ராயல் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை முறையை பயின்றார். சரிங்களா, லண்டனில் இருந்த ராயல் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை முறையை வந்து பயின்று வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமியின் துணை நின்றவர்கள். சரிங்களா, யாரெல்லாம் அந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்கு ஆதரவாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஈவேரா அவர்கள், அடுத்தது திருவிக, அடுத்தது மூவலூர் ராமாமிர்த அம்மையார். சரிங்களா, ஈவே ராமசாமி அவர்களும் திருவி கல்யாண சுந்தரர் அவர்களும் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் இவங்க 3 பேருமே தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்துக்கு வந்து டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுக்கு துணையாக நின்றார்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1930ஆம் ஆண்டில் அடையாற்றில் அவ்வை இல்லம் தொடங்கினார். சரிங்களா, 1930 தான் அடையாற்றில் வந்து அவ்வை இல்லம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது, பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்க வழி செய்தார். சரிங்களா, பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்குவதற்கு வந்து வழி செய்தவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அடுத்தது, நடுவண் அரசு 1956 பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. சரிங்களா, முத்துலட்சுமி அம்மையார் எப்போ பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1956. சரிங்களா, அந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியமானது, எல்லாம் நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அவ்வை இல்லம் என்பது என்ன? சரிங்களா, அவ்வை இல்லம் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். கைவிடப்பட்ட விதவைகள் பெண்கள் காப்பகம், கைவிடப்பட்ட சிறுமியர் காப்பகம், வேலை இல்லாத இளம்பெண் காப்பகம். சரிங்களா, ஸோ இந்த அவ்வை இல்லம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகம், அதுக்காக தான் இந்த அவ்வை இல்லம் ஆரம்பிச்சிருக்காங்க. 1930 வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கைவிடப்பட்ட பெண்களின் காப்பகம் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் இதுதான். சரிங்களா, ரெண்டுக்குமே ஆன்சரு அதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். 3ஆவது கொஸ்டின், புற்றுநோய் சிகிச்சை முறையை எங்கு சென்று பயின்றார்? சரிங்களா, புற்றுநோய் சிகிச்சை முறையை எங்கு சென்று பயின்றார்னா லண்டன் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் தான் இந்த பயிற்சி முறையை வந்து சென்று பயின்றார். சரிங்களா, இங்கன்னா லண்டன் ராயல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே பழைய புத்தகத்திலிருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து புது புத்தகத்தில் இருந்தோம் அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா எதுவும் டேட்டாஸ் இருந்தாலுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.